வணக்கம் and welcome to In-Laws சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா இடியாப்ப சோறு. நிறைய பேர் இடியாப்ப குருமா இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா எங்க வீட்ல இடியாப்பத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபேவரட்டான டிஷ் தான் இந்த இடியாப்ப சோறு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நறுக்கணும். லவ்வோட. இடியாப்பம் சோறு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இடியாப்பம், வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் முட்டை. முதல்ல இடியாப்பத்தை தேங்காய் பால் எடுத்து அதில் நனைச்சி நல்லா உதுத்து போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் வீட்டில் 6 பேருக்கு செய்கிறதுனால 15 இடியாப்பம் எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு இடியாப்பம் எடுத்துக்கோங்க. அந்த இடியாப்பத்தை நல்லா தேங்காய் பாலில் நனைச்சி உதிர்த்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய், 3 கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயும் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடிசாக நறுக்கி வச்ச 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தேவைக்கான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அடுத்து பொடிசாக நறுக்கி வச்ச 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கரண்டி மிளகாத்தூள், இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிக பேருக்கு செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தால் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டை ஆட் பண்ணி இது செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் முட்டை சேர்க்கறதுனால கொஞ்சம் அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி குக் ஆனதுக்கப்புறம் அந்த உதிர்த்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை அதில் ஆட் பண்ணுங்கள்.
அந்த இடியாப்பத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த இடியாப்பத்தில் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இது சரியாக மிக்ஸ் ஆக விட்டால் ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கும், அங்கங்கே வெறும் இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால நல்லா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இடியாப்பத்து கூட குருமா செய்வாங்க, இடியாப்பம் தேங்காய் பால் சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. நான்வெஜ் விரும்புகிறவங்களா இருந்தால் அது டிஃபனுக்கோ இல்லை டின்னருக்கோ இடியாப்பம் பாயா செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா டின்னருக்கு ஒரு நல்ல டேஸ்டான டிஷ்ஷாக இருக்கும் இந்த இடியாப்ப சோறு. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 minutes குக் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா இடியாப்ப சோறு ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.